வணக்கம், வெல்கம் பேக் டு 1GP Tech சேனல். ஸோ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தரப்பில் வந்து மோட்டோ எட்ஜ் 40 அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் ஒரு 4-5 நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். 3D கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லருக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது இந்த மொபைல். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல மோட்டோவோட லோகோ கொடுத்துட்டு மோட்டோ எட்ஜ் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 5G சர்வீஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் பாட்டம்ல பார்த்தோம்னா நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறது 8GB + 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ரிசீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ளூ கலர் வந்து உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள யூசர் மேனுவல் அண்ட் சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலுக்கான பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேல இருக்க இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ மொபைல் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஸ்லிம்மா இருக்கு. ஸோ உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டு மொபைல கேஸோட போட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஃபிட்டா இருக்கு. அந்த கர்வ்டு வந்து தெரியட்டும் அப்படின்றதுக்காக ஸோ கேஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 68 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. செட்டப்லாம் முடிச்சுட்டு மொபைலை கையில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 167 கிராம் தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே வெயிட் கம்மியாக இருக்க ஃபீல் இருக்கு. திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 7.49 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு. கையிலலாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கு. பேக் சைட் பேனல் அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல இந்த சைடு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம்ல வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ப்ளூ கலர் இருக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஒன்று, பிளாக் கலர் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷ்ல உங்களுக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதில் சூப்பரான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்கள் தண்ணிக்குள்ள எல்லாம் போடுறீங்க, அப்படி இல்லாட்டி மலையில எல்லாம் நினைஞ்சிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஸோ ரொம்பவே ஸ்லிம்மான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.55 inch HD plus POLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டை உங்களால சேஞ்சும் பண்ணிக்க முடியும். 60, 90, 120, 144Hz வரைக்கும். அதே போல ஆட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 60 to 120Hz வரைக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால பேட்டரி கன்சப்ஷன் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த 144Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. HDR கண்டென்ட் கூட உங்களால வியூ பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கிறதுக்கு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் பாத்தீங்கன்னா மினிமலா வெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல ஃபுல்லா உங்களுக்கு கர்வ்டு வந்துருது. எனக்கு பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்வ்டு டிஸ்பிளே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஆக்சிடென்டல் டச்சஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நான் வந்து பார்க்கல. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1200 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டோர்ல நல்லா இருக்கு, நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் நல்லா இருக்கு. நீங்க டைரக்ட் சன்லைட்ல கூட யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே மேனேஜ் பண்ணுது. ஓவராலா டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு செம்ம ஸ்மூத்தா இருக்கும். அது மட்டும் இல்லாம சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், வீவிங் ஆங்கிளா இருக்கட்டும், டீப் பிளாக்கா இருக்கட்டும், பிரைட்னஸா இருக்கட்டும், வேற லெவல் பண்ணிருக்காங்க டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது. பாட்டம்ல சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒரே ஒரு சிம் போடுற மாதிரி தான் இருக்கு. இன்னொரு சிம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேண்ட் 5G சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Type-C போட்டு மைக்கு, ஸ்பீக்கர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்க இயர்பீஸுமே உங்களுக்கு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கராக உங்களால் கேட்டுக்க முடியும். அண்ட் இதில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு சவுண்ட் வைஸ் கேட்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஃபாஸ்டா இருக்கு. அதே போல நீங்க ஃபேஸ் அன்லாக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். மோட்டோ அப்படின்னு வந்தாலே OS வைஸ் பார்க்கும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதே போல Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் மாசம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட் வந்துடும், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துறாங்க. ப்ளோட் பேஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
பார்க்கும்போது ப்ளோட்வேர்ஸ் என்னால் பார்க்க முடியல, பட் ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2-3 இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதையும் நம்மளால வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அதே போல இந்த ஓஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருப்பாங்க. பொதுவாக இது போல எல்லாம் ஷேக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபிளாஷ் லைட் எரியிற மாதிரி, அதே போல பேக் சைடில் 2 டேப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டி வந்து ஆடியோ ரெக்கார்டு இது போல எக்கச்சக்கமாக பண்ணிக்க முடியும். ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4400 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்லேயே வந்து அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் இன்னொரு ஹைலைட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சப்போர்ட்டோட வந்து கொடுக்குறாங்க. 15 வாட்ஸ் அவுட்புட்டோட வருது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 4-5 நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேம் பிளே அப்பப்போ ப்ளே பண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தாராளமாக வந்து பேட்டரி நிற்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 2.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். போட்டோட கிளாரிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஷேக்கிங் இல்லாத ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் 13 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு வைடு கிடைக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் இந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வச்சே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஃபோட்டோஸும் உங்களால் எடுத்துக்க முடியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோன் மூலியமா தான் எடுத்துட்டு இருக்கோம். நான் மைக் எதுவுமே மாட்டல, டைரக்டா அதுல இருக்க மைக்ல தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இதுல 4K 1080p உங்களால 60 fps வரைக்குமே எடுத்துக்க முடியும். இன்டோர் இல்லாட்டி அவுட்டோர்ல நீங்க போய் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல வீடியோட கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே போல செல்ஃபியும் பாத்தீங்கன்னா உங்களால 4K 60 fps இல்ல 1080p 60 fps உங்களால எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8020 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே லேக் இல்லை. நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, கேம் பிளே விளாண்டாலும் சரி. ஆக்சுவலாக கேம் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷனில் விளாண்டா கூட லேக் எந்த இடத்துலையுமே நான் வந்து பார்க்கல. இதில் ஹைப்பர் கிறிஸ்டல் கிராஃபைட் கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் பிளேலாம் விளாட்றீங்க, ஹீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ரேம் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR 4x ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 இருக்கு. ஓவராலாக ப்ராசர் வைஸ் பார்க்கும்போது ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருக்கீங்க, ஸோ கேம் பிளேலாம் அதிகமாக பண்ணுவேன், எனக்கு லேக் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது சூட்டபுளாக இருக்கும். ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ்டு டிஸ்பிளேயோட வருது. உங்களுக்கு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் டிசைன் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவுமே ஸ்லிம்மாக இருக்க ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் ப்ராசர் வைஸும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு கேமர் நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ ப்ராசர் வைஸ் நல்லாவே இருக்குது. இந்த ஒரு ஃபோனை ஒரு 4-5 நாளாக நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் மறக்காம போட ட்ரை பண்றேன். பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம கைக்கு ஃபோன் வந்தனால ஸோ எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து பிரைஸை பின் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைஸ்க்கு இந்த ஃபோன் ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். பை.